1000 கூட போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு கூட அவுத்து போட்டுட்டு ஆடுறவங்களோட கஷ்டம் ரொம்ப கஷ்டம். நானும் ஆடி இருக்கேன், அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நல்லா கிளாமர் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டம் தான் பட்டேன். கிளாமர் ஏன் பண்ணுறது எனக்கே பிடிக்காது. பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுது, நல்லா கிளாமராக அது நல்லா பார்க்கணும், தப்பான ஓட்டத்தில் பார்க்குறாங்கல்ல. எனக்கு இதை விட்ட வேறு வேறு தெரியாது. எனக்கு இந்த ஃபீல்டை விட்ட வேறு வேலை தெரியாது. நான் படித்தது கிடையாது, நல்ல வேலை தெரியாது. இந்த கடைக்கு போனால் என்ன வேலை பார்க்கணும்னு கூட எனக்கு தெரியாது. இதனால தான் நான் இன்னும் இந்த ஃபீல்டில் இருக்கேன். இப்போதான் டான்ஸுக்கு வேல்யூ இல்லை, கிளாமருக்கு வேல்யூ வந்துருச்சு. ஆபாசம் தான் அதிகமாக இருக்குது. ஆபாசம் தான் அதிகம், அதுவும் எதிர்பார்க்குறாங்க. அது இல்லைன்னு சொன்னாலும் ஷோவே வேணான்ட்டுறாங்களே. கிளாமர் பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் காட்டுற உடம்ப ஊருக்கே காட்டி சம்பாதிக்கணும் அவளுக்கு அவசியம் கிடையாது. அவள் எவ்வளோ மனசில் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அந்த அழுவையும் அவள் குடும்பத்து கஷ்டத்தையும் அவங்க சுமந்துக்கிட்டு ஆடுறான்னா அவளுக்கு மட்டும்தான் தெரியும். வேலூர் சைடு தான் சிம்பிள் காமிச்சாங்க ஒரு மாதிரி, எதுவும் பண்ண முடியல. நம்ம எவ்வளவுதான் அவுத்து போட்டாலும் நம்ம ஒரு பொண்ணு அந்த இடத்துல தான் நம்ம நிற்க முடியும், சிரிக்க தான் முடியும், அழுவ முடியாது. ஒருத்தன் என்ன பண்ணாலும் அந்த இடத்த விட்டு நம்ம டக்குன்னு இறங்க முடியாது. நம்ம அதுக்கு மரியாதை கொடுப்போம். ஸ்டேஜ் ஏறிட்டா முடிகிற வரைக்கும் நம்ம அங்கே தான் இருக்கணும். ஒரு இடத்துல நல்லா பார்ப்பாங்க, ஒரு இடத்துல அவங்களுக்கு தெரியாத மாதிரியே பண்ணுவாங்க. தொடுறது, போகிறது, வர்றது. ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் நல்லா பண்ண மாட்டாங்க. சொல்லுவோம், ப்ரோ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் அதான் பார்க்கணும் அப்படின்னா கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆடி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்கார வைப்பாங்க. 10 மணிக்கு ஃபங்க்ஷன் முடியுதுன்னா விட்டிய 3 மணி வரைக்கும் எங்களை உட்கார வைப்பாங்க. தூங்க மாட்டேன், எனக்கு நைட்லாம் தூக்கம் வராது, நிம்மதியாக சோதிக்க முடியாது. அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். ஒரு மாதிரி மாமியார் மாமனார் கொடுமைங்கிறது வந்து டிவியில் தான் நான் பார்த்துருக்கேன் அதிகமாக. நீங்கள் நேர்லேயே அனுபவிச்சிருக்கீங்க? நேரில் அனுபவிச்சு, அதனால தான் நான் விலகுனது. நான் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் என்னால் நம்பிக்கை கிடையாது. யாருனாலும் நம்ம வீட்டில் தனியாக இருக்கோம், யாருனாலும் எப்போனாலும் வீட்டுக்கு வரலாம். ஸோ நான் வேறு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட தான் நான் இருந்தேன். ஆனால் உங்களை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும்ல, இவங்களுக்கு என்ன அழகாக இருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, மேடை ஏறி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க அப்படின்னு. பட் உங்களுக்கு பின்னாடி இவங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கும்ல. நிறையா கேட்டிருக்காங்க, என் காதுக்கு நிறையாவே கேட்டிருக்காங்கன்னா எதுவும் பதில் சொல்ல முடியாது. நான் வேஸ்ட்டு தானே அவங்ககிட்ட சொல்லி. நம்மளுக்கு வலி இருக்குது, நம்மளுக்கு அது தெரியும். ஒன்றுகிட்ட நான் என்ன சொல்ல முடியும், உனக்கு அந்த வலி வந்தால் பட் அதை உனக்கு புரியும்ட்டு போயிட்டே இருப்பேன். என்ன அவங்களுக்கு தெரிய போகுது? ஒன்று என்ன தெரியுமா, நாங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு தான் பேர், ஒன்றுமே கிடையாது. சொந்த வீடு கிடையாது, இருக்க இடம் கிடையாது. நீ இந்த அட்ரஸில் தான் இருக்கேங்கிறது கூட இன்னும் எனக்கு கிடையாது. நான் கடலூர் அட்ரஸில் இருந்தேன். எனக்கு வர ஆதார் கார்டு, பேங்க் புக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இன்னும் எனக்கு ஓட்டர் ஐடி கிடையாது, இன்னும் எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் ஆகுது. அந்த அட்ரஸ்லேருந்து இந்த அட்ரஸ் மாற்றுறதுக்கு உசுறு போகுது எனக்கு. அது மாற்றலை, ரொம்ப கஷ்டம்க்கா. இவங்க சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு வேளை கஞ்சி குடிக்கணும்னாலும் நம்ம உழைப்பு இல்லாமல் குடிக்க முடியாது. இவங்ககிட்ட கேட்டுடலாம், இன்னைக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு அதை வார்த்தை சொல்லி காட்டுவாங்க. ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளம் கிளாமருக்கு வந்து 6 ரூபா கொடுப்பாங்க அக்கா. இதே டான்ஸுக்கு வந்து 3500 கொடுப்பாங்க. 3500 இப்போ நான் டான்ஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் கொஞ்சம் உலகத்துக்கு தெரியணுங்கும் போது ஒரு 4 ரூபா 4500 கொடுப்பாங்க. இவ்வளோ தான். ஏன்னா ஒரு டீமை வச்சு நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு இவ்வளோ தூரம் போகணும், இவ்வளோ தூரம் வருவாங்க, எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. என்ன இருக்குது, எங்கள் வண்டியில் படுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். முன்னாடி சீட் இருந்துச்சு, இப்போ படுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு பிள்ளைங்களாம் உடம்பு செட்டில்லாத பிள்ளைங்களாம் ஓனர் பார்த்து மாற்றிட்டாங்க. அந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? குடும்பத்துக்கு பார்ப்பீங்களா, வீட்டு வாடகை பார்ப்பீங்களா, என் செலவு பார்ப்பீங்களா, இல்லை எங்கள் வீட்டில் தான் போட்டு விடுவீங்களா? ஒன்றுமே கிடையாது. செல்லு ஒன்று தான் நான் என் சொந்தமாக சம்பாரித்து சேர்த்து வச்சதில் எடுத்தேன். எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு நகை எடுத்து வைக்கல, குழந்தைங்களுக்குன்னு ஒரு பொருள் எடுத்து வைக்கல. இன்னும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். 5500 நான் வாடகை கொடுக்குறேன்னு நான் வீட்டுக்கு. நான் ஒருத்தி தான் இருக்காங்க, இன்னும் 5500 கொடுக்குறேன். இவ்வளோ சம்பாரிச்சு இப்போ நான் எதுவுமே கடன் இல்லாமல் சரி இதுக்கப்புறம் சேர்த்து வைக்கலாம்னு நினச்சி தான் நான் இருந்தேன். இப்போ கடவுள் எனக்கு எவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நான் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாமே கடத்துட்டு தான் போகணும், கடன் தான் கட்டுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் வந்து இதே ஸ்டேஜில் பிள்ளைங்கிட்ட, அக்கா நீ நல்லா தானே காடுறீங்க, ஒரு கோல்ட் செயின் போட்டுக்கிட்டாண்ணா, கம்மல் போட்டுக்கிட்டா, ஒரே இடத்த சொல். என்கிட்ட இல்லையா, நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்? இருந்தால் நான் போட்டு வந்தால் அது எனக்கு தான் பெருமை, இருந்து நான் போட்டு வந்தால் அது எனக்கு தான் பெருமை. இல்லாத போது நம்ம எங்கேருந்து வாங்கி போட முடியும்? இல்லைடா ஐயா, நான் எல்லாமே கொஞ்சம் கடன் கட்டிகிட்டு இருக்கேன், நான் உனக்கு நட சொல்ல முடியும் போடா அப்படின்ட்டு போயிடுவேன். சில பேர் கேட்பாங்க, இன்ஸ்டாவில் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கல்ல, இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
அதனால தான் நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்கீங்க, அதனால தான் மதிக்க கூட மாட்டீங்க, ஃபாலோ பண்ணால் ரிப்ளோ பண்ண மாட்டீங்க அப்படிலாம் நிறையா கேட்குறாங்க. நான் என்கிட்ட எதுவுமே பேச முடியல. நான் ஒரு டைம் வாய்ஸ் ரெக்கார்ட் விடலான்னு நினச்சேன். இன்ஸ்டாவில்ங்கிறது வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஒன்று, நான் என் ஃபேமிலியில் என்ன கஷ்டங்கிறதே நான் அது நினச்சே பாதி லைஃப் போயிடுது. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் அடிபட்டுருக்கு கால். எப்படா முடியும், எப்படா சாப்பிட்டுட்டு மாத்திரை போடலாங்கிறது என் கண்டிஷன் இருக்குது. மாத்திரை போட்டால் தூங்கிடுவேன், வண்டியில் எடுத்து தூங்குறேன். அடுத்து எந்த ஊரில் எழுப்பி விட்றாங்களோ அங்கே தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு ரூமை பார்த்து ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சு தூங்குறதே கரெக்டாக இருக்கும். எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கே டைம் இருக்காது. அப்படிங்கும் போது நான் எப்படி அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணி, அவங்களுக்கு வெட்டியாக இருக்கிறவங்களுக்குன்னா ஓகே, சும்மா இருக்கிறாங்க அவங்கன்னா ஒன்றும் ஓகே. நான் வீட்டை பார்த்துக்கணும், என்னையே பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னையே தான் பார்த்துக்க முடியும், அவங்களெல்லாம் பார்க்க முடியுமா? நிறையா சொல்லியிருக்கேன், பசங்களை ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்கேன், என்னால் பண்ண முடியாது ஐயா. ரிப்ளை பண்ண அக்கா ஃப்ரீயாக இருந்தால் நான் மெசேஜ் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்ட்டுருவேன். இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஒரு பையன், நான் என்ன சொல்கிறேன், சம்பாதிக்கிறது ஓகே, நான் உன் கண்ணுக்கு நான் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோ, இதை சம்பாதிக்கிறேன் ஓகே, நீ ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்துட்டு போய் நான் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் அப்படின்னு. என்ன இருக்கு, ஒன்றுமே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் அதுவே எங்கள் சித்தியோட கட்டில் கிடக்கு. நான் அடிப்பட்டனால எனக்கு கட்டில் கொடுத்தாங்கன்னா கட்டில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், தரையில் தான் படுப்பேன். கட்டில் கிடக்கு, ஒரு பீரோ ஃப்ரிட்ஜு தான் இருக்குது, வீடு மட்டும் தான் வாடகை வீடு, அவ்வளோதான். வேறு என்ட்ரி திங்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது அந்த வீட்டில். அப்புறம் எனக்கு ஃபேன்ஸ் கொடுத்த ஷீல்டு இருக்குது, அது செவுத்துல கூட அடிக்க முடியாதுன்ட்டு மேலே வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அந்த மறக்க முடியாத யாராவது உங்கள் ரசிகர் செஞ்ச வேலை எதாவது இருக்கா? ஒரு ஊரில் தஞ்சாவூர் தான் அந்த பையன், ஃபேன்ஸு தான் அந்த பையன். நான் என் 2 குழந்தைங்க இருந்த ஃபோட்டோ பெரிய பிரேமாக பண்ணி அதில் குட்டி குட்டி ஃபோட்டோ, என் ஃபோட்டோ வச்சு என் 2 குழந்தைங்களே நான் தூக்கி வச்சுருப்பேன், மாலை போட்டு இருந்திருப்பேன் சமயபுரத்துக்கு. அப்போ நான் குழந்தைங்களுக்கு தூக்கி வச்ச ஃபோட்டோ கொடுத்தாங்க, அதை நான் என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். நான் சிங்கிள் ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோ எனக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என் குழந்தைங்க என் கூட இருக்கும் போது அதை ரொம்ப, அந்த பையன் ரொம்ப க்ளோஸ் தான் எனக்கு. அக்கா வீட்டுக்குலாம் வருவாங்க போவாங்க. அப்போ நான் பழைய வீட்டில் இருந்தேன், அப்போ கொஞ்சம் நாள் கான்டாக்டில் இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் வெளியிலலாம் போகிறனால வச்சுக்கிறது கிடையாது அவ்வளோவா. தம்பி தான் அவன் தஞ்சாவூர் தான், இப்போ கூட பழக்கம் இல்லை, கட் ஆயிடுச்சு. ஆனால் அது செல் இருக்குது. இன்னொரு நீங்கள் இப்போ தனியாக இருக்கீங்கல்ல, அதனால யாராவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா உங்ககிட்ட? இந்த மாதிரி நீங்கள் குடும்பத்தோட இல்லை அப்படின்றதுனால யாராவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா? நம்ம கொடுக்குற இடமே தான் கொடுப்பாங்க, இன்ன வரைக்கும் யாரும் கொடுக்கல. நீங்கள் உங்கள் வாய்ஸை கேட்டாவே ஓடிடுவாங்களோ? ஒரு பொண்ணு நினைச்சாதாங்க எல்லாமே. நான் அப்படி யாரையும் நினைக்கல. நான் 3 வருஷம் விட்டு வந்துட்டேன்னு சொன்னல, நான் இன்னொரு மேரேஜ் பண்றதுக்கு ஒரு இருந்தேன். நான் அவங்களுக்கு தெரியும், அவங்க வேற மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஓகே நீங்க ஒரு குழந்தை வச்சுங்க, நான் ஒரு குழந்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு. குழந்தைங்க இருக்கட்டும், அது வளரட்டும், அது என் பாடம் கிடையாது, உன் பாடம் கிடையாது, அவங்க எங்க அம்மாவோட பாடு. எங்க அம்மா கிட்டே அது வளரட்டும், அது பெரிய பிள்ளையாரு யாருக்கிட்ட போதோ போய் ஓகே ஃபைன் அப்படின்னு. சரி 3 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களே ஒரு மேரேஜ் பண்ணிக்கும் போது நம்ம பண்ண முடியும். நம்ம எத்தனை வருஷம் தனியாக இருக்க முடியும்? குழந்தைங்க இல்லைன்னாலும் நான் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் என்னால் நம்பிக்கை கிடையாது. யாருனாலும் நம்ம வீட்டில் தனியாக இருக்கோம், யாருனாலும் எப்போனாலும் வீட்டுக்கு வரலாம். ஸோ நான் வேறு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட தான் நான் இருந்தேன். அவங்க தஞ்சாவூர் தான், அவங்க பேர் பிரகாஷ். இப்போ அவர் கூட தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுவாங்கல்ல, நீ கஷ்டப்பட்டாலும் உனக்கு லாபம்னு ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. அது பணத்தாலாம் தேவை கிடையாது, மனசனா ஒருத்தன் வந்திருக்கான் அவ்வளோதான். பொண்ணுங்க வந்து பொண்ணுங்களை வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னை அடிப்படுறதுக்கு முன்னாடியிலேருந்து என் கூட இருக்காங்க. சொல்லுவாங்க நீ இப்படிதான் என்னை பெஸ்ட்டு எனக்கு கிளாமர் நிப்பாட்ட சொன்னது அவர் தான். நிப்பாட்ட நீ இதுக்கு அவங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஒரு நீ ஒரு 1000 ரூபாய் 500 ரூபா சம்பாரிச்சாலும் பரவாயில்ல, போதும் 200 ரூபா செலவு வச்சுக்க, 300 ரூபா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி கிளாமர் வேணாம். ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறவன். இப்போ எங்கள் டீமில் இருக்கிறவங்களே சொல்கிறான், அவனும் எங்கள் டீமில் ஆடின பையன் தான் சொல்கிறான், நீ முன்னாடி உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க, நீ போனதுக்கப்புறம் உன்னை பற்றி பின்னால் நிறையா பேசுகிறாங்க, அது கேட்க முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீ யார்ட்டையும் பேசாது, நீ கிளாமர் பண்ண, உனக்கு நான் சொல்கிறனால நீ நிப்பாட்ட வேண்டியது அவசியம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருந்தா நான் சொன்னால் கேட்டால் நிப்பாட்டு. ஏன்னா என்னாலே அது பார்க்க முடியல. ஓகே கொஞ்சம் கொஞ்சம் உடனே நம்ம நிப்பாட்ட முடியாதுல்ல. 1 மாதம் டைம் எடுத்தேன், 2 மாதம் டைம் எடுத்தேன், 3ஆம் மாதம் நான் நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டினேன். இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஆனால் டான்ஸர் வெண்ணிலாவுக்கு ஒரு 13 வயசுலேருந்து டான்ஸ் ஆடுறீங்க,
ஓடிக்கிட்டே இருக்கீங்க, சம்பாரிச்சு யாருக்கும் ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா இது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் நிம்மதியாக உட்காந்துடலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துடலாம் இருக்கு இருக்கு. இப்போ எனக்கு நான் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் அது நான் யோசித்தேன். எங்கள் அக்கா சொன்னேன்ல, எங்கள் அக்கா மீனவரை கல்யாணம் பண்ணியிருக்கா. நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு இப்போ தீபாவளிக்கு தான் போயிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளை எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் போனது. எங்கள் அக்கா மாமா தான் என்னை அதிகமாக வளர்த்தது. சின்ன பிள்ளை எங்கள் அக்கா என்னோட சின்ன பிள்ளைய மேரேஜ் பண்ணவ. அவளுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க தான். அவங்க வீட்டில் எங்கள் மாமா என்னை சின்ன பிள்ளைய தான் வளர்த்தது. எனக்கு கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நான் அடம் பிடிச்சி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ போயிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போனேன் எங்கள் அக்கா கிட்ட. எங்கள் மாமாவுக்கு எனக்கு என்ன அடலன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்து நீ தானே விஸ்டாவில் வந்து போகிற நீ தானே அப்படின்பாரு. ஓகே மாமா அப்படின்ட்டு, நீ எங்கே இருக்க, என்னாச்சு உனக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு நான் சொல்லி தான் அவருக்கு தெரியும். அதனால இப்போ அக்காவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஆசையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஆசை இருக்குது. நான் இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நிறையா. நான் இப்போ 2வது மேரேஜ் பண்ணியிருக்கேன். அங்கே போய் இருந்துடலாம். அவங்க நல்லா கார் ஓட்டுவாங்க. இவங்க எனக்கு ஆட பிடிக்கலனாலும் நான் அங்கே போய் இருக்கிறேன், நீ அங்கேயே கார் ஓட்டிக்கோ, அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு. ஓகே நீ எப்போ சொல்கிற அப்போ போகலான்னு தான் அப்படி சொன்னார். அவங்க வீட்டு சைடு எல்லாரும் கொஞ்சம் பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அடிப்பட்டு கிடக்கும் போது அவங்க வீட்டு சைடு வந்து பார்த்தாங்க. அவங்க தான் 1 மாதம் அவங்க அக்கா தான் எனக்கு எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இந்த டான்ஸர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மேடை ஏறி நீங்கள் ஆடுறீங்கல்ல, அது நைட் நேரத்தில் தான் நிறையெல்லாம் ஆடுறீங்க. அதில் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருக்கா? சொல்லலாம். நம்ம கந்தராக்கோட்டை சைடு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது யார் என்னன்னு கூட தெரியாது. அவங்க இன்னப்போ நான் பார்த்தது கூட கிடையாது. நம்ம எங்கள் டீமில் இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு தான், அதோட ஃபோட்டோ சீல்டு தான் வச்சுருக்காங்க. அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை. அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிடு அப்படின்னாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் அப்படி வந்து அவங்கள கூப்பிட்டுங்க, நான் ஆடிட்டுருக்கேன், என்னையை பார்த்துட்ருக்காங்க 1000 பேர், நான் அவங்களுக்கு தான் நான் இது பண்ண முடியும், உனக்காக நான் பேச முடியும் அப்படின்ட்டு போக சொன்னதுக்கு ஒரு மாதிரி ஓடி ஒத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு, எனக்கு சண்டை போட தெரியாது ஸ்டேஜில் அதிகமாக. யார்கிட்டையும் அதிகமாக சண்டை போடுறது கிடையாது ஸ்டேஜ். அவன் பண்ணதுக்கு சுற்றி ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல. அவன் பண்ணுற தொழில் அதை வச்சு தான் நமக்கு சோறு வருது, அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல. அதே ஸ்டைலில் நான் உனக்கு திருப்பி நான் திட்டினாலும் அவங்க என்னையே தான் தப்பா நினைப்பாங்க. என்னடா ஒரு பொண்ணு மாதிரியா இருக்கு, நம்ம எவ்வளவுதான் ஒத்து போட்டாலும் நம்ம ஒரு பொண்ணு, அந்த இடத்துல தான் நம்ம நிக்க முடியும். ஓகே நான் அவனை விட்டுட்டேன். அந்த இடத்துல அவன் சொன்னதை நான் விட்டுட்டேன். போடா அவ்வளோதான், போடா முடிஞ்சிச்சு, நீ இப்படிதான் அப்படின்னு நான் விட்டுட்டேன். 100ல் 1 இப்படி இருக்கும்ல சொல்லுவாங்களே, ஏதாச்சும் ஒன்று அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி நான் விட்டுட்டேன். அந்த ஒரு ஸ்டேஜ் முடிச்சுட்டு அந்த சீல்டு கொடுக்கறதுக்கு வரும்போது பிடிச்சி திட்டி சண்டை போட்டு, அப்போ கூட நான் அதிகமாக திட்டலை. உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க பொம்பளையான்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள போய் கேளுங்க யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு மரியாதையாக டீசெண்டாக சொல்லிட்டு வந்துட்டேன். நீ என்ன இவ்வளோ பேருக்கு முன்னாடி நீ என்ன ஒத்தான்னு இதே கேள்வி எங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தவங்க வீட்டு பொம்பளை சைடு சொல்லியிருந்தாலும் உனக்கு அந்த வழி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. சாரிக்கா, சாரி அக்காலாம் சொல்லாத, நல்லா இருப்பேன், நீ போடா அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டேன். சின்ன பசங்க தான், இதுக்கு அவங்க சின்ன பசங்க தான், அவங்களாம் எப்படி தெரியுறாங்க. அதுக்கப்புறம் வேலூர் சைடு தான் சிம்பிள் காமிச்சாங்க ஒரு மாதிரி. எதுவும் பண்ண முடியல, திட்டேன். ஆனால் இதெல்லாம் நினச்சி ஷோ முடிஞ்சிட்டு பின்னாடி ஏதோ அழுதுருக்கேன். எனக்கு அது நான் தூங்கினாலே எனக்கு இமேஜினில் வரும். அது இமேஜின் பண்ணி பார்ப்பேன், இப்படி பண்ணுறாங்கல்ல, இப்படி இமேஜின் 3 நாள் வரும், டக்குன்னு எழுந்திரிச்சிடுவேன். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லைஃப்பில் மறக்க முடியாத மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இமேஜின் ஆகிடும் ஏதாச்சும் ஒன்றுனா. நிறையா சொல்லியிருக்கேன் எங்கள் பிள்ளைங்கிட்டே, ஆடும்போது அந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் பிள்ளைங்களை நோண்டி கூப்பிடுவேன், இந்த மாதிரி பண்ணுறாண்டி. அவளுங்க ஏதாச்சும் ஏற்றி விட்டுருவாங்க, நம்மளால பேச முடியாது, ஏற்றி விட்டுருவா. அவளுங்க ஏதாச்சும் பிடிச்சி திட்டிகிட்டே கிடப்பாளுங்க. நான் எதுவும் அதிகமாக சண்டை போட மாட்டேன். நான் தான் சொன்னேன் அவங்ககிட்ட முன்னாடி, ஒருத்தனுக்காக நம்ம முன்னாடி எல்லாரையும் நம்ம திட்ட முடியாதுல்ல. நம்ம அதே மாதிரி தான் ஸ்டேஜில் ஒரு இடத்துல பண்ணுறது எல்லாரையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு இடத்துல நல்லா பார்ப்பாங்க, ஒரு இடத்துல அவங்களுக்கு தெரியாத மாதிரியே பண்ணுவாங்க. தொடுறது, போகிறது, வர்றது, ஸ்கின், ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் நல்லா பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். சொல்லுவோம், ப்ரோ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் அதான் பார்க்கணும் அப்படின்னா கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆடி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்கார வைப்பாங்க. காசுக்காக இருந்தாலும் சரி, சம்பளம் கொடுக்குறதுக்காக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, நெய் பண்ணுவாங்க. ஒரு ஊரில் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, நல்லா தான் பார்ப்பாங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்தால் அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. எங்களை நிற்க வச்சு 10:30 மணிக்கு ஃபங்க்ஷன் முடியுதுன்னா விட்டிய 3 மணி வரைக்கும் எங்களை உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு சாவடிப்பாங்க.
கொசு கடிக்கும், சோன்னு தூக்கம் வராது. ஆனா உங்களுக்கு எப்பாவது நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் தூங்க விடாம பண்ணியிருக்கா நைட்டு? வேணாம். அவங்க அந்த வீட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். அங்கே நடந்தது தான் எல்லாமே. ஓ, டான்ஸ் போயிட்டு வந்து தூங்காம இருப்பீங்களா? தூங்க மாட்டேன், எனக்கு நைட்லாம் தூக்கம் வராது. ம். அவங்கள எழுப்பி விட்டு கேட்பேன், ம். என்னால் தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதியாக சோறு திங்க முடியாது. அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். ம். ஒரு மாதிரி மாமியார் மாமனார் கொடுமைங்கிறது வந்து டிவியில் தான் நான் பார்த்துருக்கேன் அதிகமாக. நீங்க நேர்லயே அனுபவிச்சிருக்கீங்க? நேரில் அனுபவிச்சு, அதனால தான் நான் விலகுனது. ம். அதுக்கப்புறம் இப்போது அடிப்பட்டதுலேருந்து கொஞ்சம் மன கஷ்டம் அதிகம், பண பிரச்சனை, கணக்காரவங்க நின்றக்கூடாதுன்னு ஒரு பக்கம், இதுக்கப்புறம் போகிற லைஃப் எப்படி கொண்டு போகிறதுன்னு ஒரு பக்கம். அப்புறம் நம்ம சரியாகி குறைஞ்சி எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியாக எங்கேயாச்சும் வாழ்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணலாம், நிம்மதியாக இருந்தால் போதும். பணம் இன்ன வரைக்கும் நான் பணம் நினச்சிருந்தேன்னா எவ்வளோ சேர்த்து வச்சுருப்பேன். அவங்கள வந்து விட்டுட்டு வந்து ஒரு 3 வருஷத்தில் நிறைய சேர்த்து வச்சுருப்பேன். அந்த பணம் சேஃப்டி பண்ணுறதே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. எல்லாம் வாங்கி திங்கிறது, பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப்னு கேட்பாங்க, என் பிள்ளைங்க ஊர்லேருந்து கேட்பாங்க, அவங்களுக்கு 1000 10,000 போட்டு விடுறது, என் தம்பிக்கு 80,000 கொடுத்தேன். இப்படியே கொடுத்து காசோட அருமை புரியாமல் போயிடுச்சு. நான் கீழே விழுந்து உட்காரும் போது தான் அது அருமை எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கொடுத்தோம்ல, இப்போ நம்ம ஃபோன் அடித்தாலே எடுக்க மாட்டாங்க, ஒரு ஃபோன் பதில் கிடையாது. ஆனால் இப்போது டான்சர்ஸ் அப்படின்னா ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, நீ நைட்டில் டான்ஸர் தானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? அவங்களுக்கு என்னன்னா சிம்பிளாக அவங்க வந்து ஆடுறவங்க தான். அவங்க எப்படி ஆடினா நம்மளுக்கு என்ன, நம்ம பார்த்தா போதும், அவங்க அண்ணா பார்த்தா போதும் அப்படி தான் நினைப்பாங்க. அவன் கஷ்டத்தை அவன் யார்கிட்ட சொல்கிறது, எங்கே போய் நின்னா எதுக்கு யார் கொடுப்பாங்க தெரியாமல் தான் வந்து ஆடுறாங்க. அவங்க குடும்ப கஷ்டத்துக்கு, அவங்க லைஃப்பில் எவ்வளோ பணம் பிரச்சனை, எவ்வளோ குடும்பத்துக்காக சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு ஆடுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது 1000 ரூபா கூட போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு கூட அவுத்து போட்டுட்டு ஆடுறவங்களோட கஷ்டம் ரொம்ப கஷ்டம். நானும் ஆடிருக்கேன், அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நல்லா கிளாமர் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டம் தான் பட்டேன். கிளாமர் ஏன் பண்ணுறது எனக்கே பிடிக்காது, பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும். நல்லா கிளாமர் ஆடுற, அது நல்லா பார்க்கணும், தப்பான ஓட்டத்தில் பார்க்குறாங்கல்ல, அதே அவங்க பொம்பளைங்க இருந்தால் அது பார்க்கவே மாட்டாங்க. அவங்க இப்போது அவங்களுக்கு என் கூட இருந்தாங்க தான், அவங்க கிளாமர் கிடையாது, டான்ஸர் தான். அவங்க இன்னைக்கு கிளாமர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தையில ஒரு பையன் இறந்துட்டான். அந்த பையனுக்காக தான் கடன் வாங்கினாங்க. அந்த பையனுக்காக கடன் வாங்கினாங்க. இப்போ பெண்கள்லாம் வந்து இந்த கடன் அடைக்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் தான் கடன் அடைக்கணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும். கிராமத்து சைட்லேருந்து வந்து ஆடுவாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க கூட 4 விவரம் தெரிஞ்சு போயிட்டு ஓகே அப்படின்ட்டு இருந்துருவாங்க. கிராமத்து சைட்லேருந்து வருவாங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன இதுன்னே கூட தெரியாது. நீ 2000 கொடுத்தா கூட பரவாயில்ல, என் குடும்பத்துக்காக நான் ஆடுவேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைங்க எப்படி வேணாலும் ஆடி தான் ஆகணும். ஏன்னா கஷ்டம், இதை விட்டால் வேறு வழி இல்லை. எனக்கு இதை விட்டால் வேறு தெரியாது. எனக்கு இந்த ஃபீல்டை விட்டால் வேறு வேலை தெரியாது. நான் படித்தது கிடையாது, நல்ல வேலை தெரியாது. இந்த கடைக்கு போனால் என்ன வேலை பார்க்கணுன்னு கூட எனக்கு தெரியாது. இதனால தான் நான் இன்னும் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஏன்னா எதனால இந்த ஃபீல்டில் இருக்கேன்னா, எனக்கு பிடிச்சி வந்தாலும் பிடிக்காம தானே, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நான் வந்தேன் சேர்ந்தேன். இன்ன வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நான் அடிபட்டு நான் முயற்சி பண்ணுறதே இன்னும் இதில் நம்மளால எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தான். இந்த ஃபீல்டு நிரந்தரம் கிடையாது, யாருக்குமே இது நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன்னா நாளைக்கு இதே இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கும், உண்மையிலே இருக்கும். நம்ம நேமில் எத்தனை வருஷம் சொல்லுங்கள், எப்போன்னா மிஞ்சி மிஞ்சும் 2 வருஷம் இருக்குமா, இல்லை இந்த 1 வருஷத்தோட முடிஞ்சாலும் முடியும். நேமுங்கிறது அதுதான், இதே இடத்துல உன்னை தூக்கி வைக்கும், வேற எதுவும் செய்யும். நேமுங்கிறது அதுதான். இதே இடத்துல வேற பொண்ணு கூட வரலாம். நம்மளுக்கு மேலே சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கே தொழில்னா அவங்க அங்கே வேறு வேலை பார்க்குறாங்க. உண்மையிலே தான் இப்போலாம் டான்ஸுக்கு வேல்யூ இல்லை, கிளாமருக்கு வேல்யூ வந்துருச்சு. ஆபாசம் தான் அதிகமாக இருக்குது. ஆபாசம் தான் அதிகம், அதை மக்களும் எதிர்பார்க்குறாங்களா? ஆமாம், அதுவும் எதிர்பார்க்குறாங்க. அது இல்லைன்னு சொன்னாலும் வேற ஷோவே வேணான்ட்டுறாங்களே. அப்படின்னா கிளாமர் பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் காட்டுற உடம்ப ஊருக்கே காட்டி சம்பாதிக்கணும் அவளுக்கு அவசியம் கிடையாது. அவள் எவ்வளோ மனசில் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ அந்த அழுவையும் அவள் குடும்பத்து கஷ்டத்தையும் அவங்க சுமந்துக்கிட்டு ஆடுறான்னா அவளுக்கு மட்டும்தான் தெரியும். கிளாமருங்கிறது வந்து அவுத்தா போச்சு, வந்தா போச்சு, கொடுத்தா போச்சுலாம் கிடையாது. கிளாமரு
அந்த இடத்துல நம்ம சிரிக்க தான் முடியும், அழுவ முடியாது. ஒருத்தன் என்ன பண்ணாலும் அந்த இடத்த விட்டு நம்ம டக்குன்னு இறங்க முடியாது. நம்ம அதுக்கு மரியாதை கொடுப்போம். அந்த ஃபீல்டுக்கு நம்ம ஸ்டேஜ் ஏறிட்டா முடிகிற வரைக்கும் நம்ம அங்கே தான் இருக்கணும். இப்போ என் கால் உடஞ்சி நான் இப்போ லாஸ்ட்டு சாங்கில் என்னால் ஆட முடியாது. நான் இறங்கும்போது ஸ்டேஜை எல்லாரும் ஆடிட்டு இருப்பாங்க, நான் ஸ்டேஜை கண் தொட்டு தான் கும்பிட்டுட்டு வருவேன். அப்போ அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஆடுவோம். இன்றைக்கி நம்ம கால் இப்படி இருக்கும்போது நம்மளால ஆட முடியல. இன்னும் எனக்கு பெயின் இருக்குது அந்த காலில், இன்னும் ரொம்ப பெயின் இருக்குது. என்னால் கால் ரொம்ப நீட்ட முடியாது, உட்காந்து எந்திரிக்க முடியாது, ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டு உட்கார முடியாது, ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. யாருக்குமே எனக்கு இதான் லைஃப்பில் ஃபஸ்ட் அடி, லைஃப்பில் தான் ஃபஸ்ட் அடி, மரண அடி. ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆடுறதை தாண்டி இப்போ உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதில் வந்து உங்களை தப்பாக வந்து சில வீடியோஸ்லாம் போடுவாங்கல்ல, சில கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க? நான் எதுவும் பண்ண மாட்டேன், பதிலே சொல்ல மாட்டேன். நீ இப்படின்னா நான் அப்படி தான், அவ்வளோதான். எதுக்கு அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்? அதனால அவங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, எனக்கு நான் சும்மா வீடியோ போடுறேன். ஏன்னா நான் ஒன்று உண்மையே சொல்லணும், நான் யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா அது ஃபேன்ஸும் சரி, இல்லை அவங்க தான் எங்கள் டீம் ஆளுங்களும் சரி, அவங்க தான். என் முயற்சியில் பாதி வந்தேன், அவங்க முயற்சியில் எனக்கு பாதி கொண்டு போய் விட்டாங்க. நான் அவங்க மறக்க மாட்டேன். நான் நிறைய டைம் இன்ஸ்டாவில் பேச, நீங்கள் பார்த்து போங்க, பத்திரமா போங்க. நான் வீடியோ மெசேஜ் பண்ணலைனாலும் என் வீட்டு சூழ்நிலை என்னால் பண்ண முடியல, சாரி அக்கா இதுக்கப்புறம் அவங்கள மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வாய்ஸ் எதாவது கட் பண்ணி போட்டு விட்ருவேன். அதான் நம்மளால் பண்ண முடியும். சொல்லுவாங்க அவங்க எல்லோரும் வேறு ஒரு ஃபேன்ஸாக இருப்பாங்க, நம்ம டீமில் இருக்கிற பிள்ளைங்க ஃபேன்ஸாக சரி, வேறு பேனரில் இருந்த நம்ம வீடியோ போட்டால் ஒரு மாதிரி பேட் கமெண்ட் போடுறது, மூஞ்ச பாரு அப்படிங்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப தப்பாக வரும். அதை நான் டெலீட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அவங்களுக்கு நான் திருப்பி போட மாட்டேன், டெலீட் பண்ணிட்டு தான் இருப்பேன். எது வருதோ அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருப்பேன். ஈவன் போகிறாங்க, நான் எதுக்கு எல்லாத்துக்கும் நான் அதை சொல்லிட்டு இருக்கணும்? தேவை கிடையாது. ஒருத்தர் நம்மளை அப்படி பேசுகிறேன்னா அது நம்ம வளர்கிறதுக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் அதுக்காக எதுவும் தப்பாக பேச மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நிறைய விஷயங்களும் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி.